வருஷத்தின் கடைசி வாரத்தில் நாம் நன்றி செலுத்துகிறோம். நல்லவர் வல்லவர் போதுமானவரை பழைய சூழ்நிலை வந்த போதிலும் இறையில் எல்லாவற்றும் தப்பி ஜீவனுள்ள தேவனை கொண்டு ஆராதிக்க முடியாத ஜீவனோடு இந்த வெள்ளை சாட்சி வைத்திருக்கிறப்பா பிடிக்கும் ராஜ்யமே வல்லமையும் செய்வோம் வழிநடத்தட்டுமாப்பா. துதியும் கனமும் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வெளிப்பாடு நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. ஜீவ தந்தனியே அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிற கழுவிட்டு உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமக்கு ஊழியம் சேவித்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி செலுத்த முடியாது. இந்த காலம் வந்திருக்கிறோம். இந்த வாரத்துல இந்த வருஷத்துல 52 வாரங்கள் இருக்குது. இந்த கடைசி வாரத்தில் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஹல்லேலூயா. சிலர் பார்க்கும்போது வெளியெல்லாம் போயிருக்காங்க. நன்றி செலுத்துறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் இந்த டைம்ல, இந்த கொரோனா டைம்ல எல்லாவற்றும் தப்பி தாண்ட நம்மளுக்கு சுகமா வச்சிருக்காரு. நன்றி செலுத்த போதாது. எவ்வளவு சொன்னாலும் நன்றி செலுத்த போதாது. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாளை கர்த்தர் சொந்த நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மைகளை ஆயிரங்கள் என்று சொல்லி அவர் செய்த நன்மைக்கு ஒருபோது எத்தனை பேர் சொல்ல முடியும்? கணக்கே இல்லை, லெக்கவே இல்ல. அத்தனை ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತಗಳು ಅவ்வளவா இருக்குது. இதுவரை நன்றி செலுத்தி துதித்து நம்ம ஆராதித்து துதிப்போமாக. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார் என்று கரங்களை தட்டி பாடி துதிப்போம்.
ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ಅವರ ಆಗದ ಕಾರ್ಯ ಒಂದ್ರ ಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾವ ಕಾರ್ಯವು ನಮಗೆ ದೊಡ್ಡದಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತೋ, ಯಾವ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ದೊಡ್ಡದಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೋ, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತವರಲ್ಲಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಆಗದಂತ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪಾಡಿಸುತ್ತದೆ ಅಂದರೆ ಬಹಳ ಕಷ್ಟದ ದಿನದ ಈ ಜೊತೆಯಾಗಿರುವನು ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಒಂದು ಸಮಯದಲ್ಲೂ ದೇವರು ನಮಗೆ சகாயகனாகித்தானே. அவர் எல்லாவற்றையும் நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் கர்த்தர். எப்ப நல்ல ஒரு அருமையான பாடல் ஆசிரியவு நீனே இயேசுயா என்ற பாடலை பாடி துதிப்போமாக. Australia.
கடந்த நாட்டு கண்மணி போல பாதுகாத்தார். ஜீவனோடும் பலனோடும் ஆண்டவர் நம்ம வைத்திருந்தார். பரிசுத்தமா நல்லா உற்சாகமா என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புதிய வருஷத்துக்காக பிரவேசிக்கும்போது காத்தீரே நன்றி ராஜா, காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே தேடுமே நன்றி ராஜா, அடைக்கலமே தேடுமே நன்றி ராஜா. நன்றி ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாவாலே துதிக்கிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. நன்றியிலே துதிக்கிறேனே நன்றி ராஜா, நன்றியிலே துதிக்கிறேனே நன்றி ராஜா. தாயின் முத்திரைக்கிறேனே நன்றி ராஜா, தாயின் முத்திரை
சுகமாக கரங்களாய் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே தாயை போல தந்தை போல என்னை சேர்க்கிறீர்கள் என்னை குடிந்த குப்பிலை தூக்கி எடுக்கிறீர்கள் கர்த்தாவே என்னை துணியை சூழ்ச்சியாக நம்பினவரெல்லாம் கைவிடுவாங்க. அதை நம்பவர் ஒருவரே அப்பா கர்த்தாவே எங்க உள்ளத்தை கர்த்தாவே ஸ்திரப்படுத்தி இந்த காயப்பட்ட உள்ளத்தை மீண்டும் புதுப்பிக்கிறே கர்த்தாவே. அல்லேலூயா. உம்மை போல ஒருவரும் இல்லமானே கர்த்தாவே. உம்மை போல சிறந்தவர், உம்மை போல அழகானவர் யாரும் இல்லாண்டே கர்த்தாவே. இந்த வருஷத்தின் கடைசி வார்த்தை நாங்க வந்திருக்கோம்ப்பா. நோக்கி பார்க்க முடியாது, நோக்கி துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. நீ செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி அடைய துதிக்க போது ஆராதிக்க போது கர்த்தாவே வெல்சுருமான கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரபா சத்தரப சங்கமிதர எல்லாரும் வாயிலிருந்து சிலது வாயிலிருந்து சில நேரம் ஆரம்பிச்சு சமுக சுலமானது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை எல்லாரும் தேவனோடு நோக்கிப்பான் சுலமானே கர்த்தாவே. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மை போல அப்பா இல்ல, மை போல அம்மா இல்ல கர்த்தாவே. சோத்துமானே மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜ்வே. அன்றைய கர்த்தாவே நம்ம அப்படியே எத்தனை பேர் மறித்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தரிலே பயப்படாத மகனே, பயப்படாத நான் உங்களோடு இருக்கிறேன். தெரியாத மகளே, நான் உன் தேவனை என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி சொல்லி தெரிவிப்பார்.
உன்னை மறப்பதில்லை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿಕೊಡಿಸ್ತಾನೆ. தேவ சமூகத்துல காத்திருந்து நாம் ஜெபிக்கும் அண்ணாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த கர்ப்பமானது அடைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவர் நல்ல உயர்ந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான ஒரு மகள், the rich person, the rich woman, but they have weaknesses. அவர்களுக்கு ஒரு பலவீனங்கள் இருந்தப்பட்டது என்று வேதம் சொல்லப்படுது. ஏழு இடத்துல போறாங்க, ஊழியக்கார இடத்துல ஆண்டவரே ஜெபிக்க சொல்றாங்க, ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபம் செய்த பிறகு அண்ணால் விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆண்டவரே நீ கொடுத்து நான் மறுபடியும் நான் உனக்கு கொடுக்கிறேன். Hallelujah. If you bless me, surely I'll give back. நீ நನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತವರಲ್ಲಿ ನಾನು ಮತ್ತೆ ನಿನಗೆ ಹಿಂತಿರುಗಿ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. நல்ல ஆண்டவர் உயர்வு தருவார், நல்ல ஒரு ஆசீர்வாதம் தருவாரு. அருமா சர்ச்சவானா பாஸ்டர்வானா அதல்ல, நீ எவ்வளவா ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறீங்களோ, எவ்வளவு ஆண்டவர் காவலுடைய சமூகத்தை நேரத்தை செலவழிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சைக்கிள்ல போயிட்டு இருந்த இன்னைக்கு பார்ப்ப BMW கார்ல போறோம்னு சொன்னால் அது ஆண்டுடைய அனுகிரகம், ஆண்டுடைய அபிஷேகம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு, ஆசீர்வதிக்கிறாரு. அதே போல அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில பார்க்க அந்த வீக்னஸ் அவளுக்கு சூழ்ந்திருக்கும் போது அழுந்து கொண்டே இருப்பா, புலம்பிக் கொண்டே இருப்பா. அவன் கணவர் வந்துட்டு எப்பொழுதும் என்னாலே எல்லாமே உன் வாழ்க்கையில இருக்குது, எல்லாமே பணம் இருக்குது, எல்லாமே வேலைக்காரர் இருக்கிறார்கள், அரண்மனை போல வீடு கட்டி இருக்கிறாங்க, நீ கூப்பிட்டா 10 பேர் உனக்கு வேலை ஆட்கள் இருக்கிறாங்களே, யாரா இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிற. எப்போ நம்மளுக்கு இல்ல ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் என்னதான் சொல்லுவோம், ரொம்ப புலம்புவோம். ஸ்பீக்கிங் தூக்கமே வராதா, இப்படி ஆயிருக்க கூடாது 2 மணிக்கு எழுந்துச்சு, இது ஆயிருக்க கூடாது 10 மணிக்கு எழுந்துச்சு. ஏன்னா நம்மளோட சரீரம் அப்படி செல் மாம்சத்தை பலவீனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில வீக்னஸ் குறித்தே பேசிக்கொண்டிருப்போம். நல்ல ஒரு வேலை இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நல்ல ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்குமே, நல்ல ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி 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 நம்ம வாழ்க்கை வயசு ஆயிட்டு. இந்த வயதுல அந்த அண்ணால் பார்ப்பது அவர் சோர்ந்து போல ஆண்டு சோர்ந்து ஜெபிக்கிறார், ஒவ்வொரு நாள் உபவாசிக்கிறார். ஏலிக்கு அவர் ஊழியக்காரர் போய் சொல்றாரு, அந்த சொல்றா ஜெபி நிச்சயமாக தருவாரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது அண்ணாளுடைய கர்ப்பங்கள் தொடப்பட்டது, அங்க ரேவத் உண்டானது. அண்ணாளுடைய கர்ப்பத்தை தொட்டாரு, சாமுவேலின் பிள்ளையை பெற்றெடுக்க முடிய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே அவர் செய்தவர். When God bless, surely bless you. Never leave you, never forsake you. ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார், பக்கத்து கைவிடவே மாட்டாரு. யாரெல்லாம் கைவிட்டு போனாங்க பரவாயில்ல, டோன்ட் கேர், கர்த்தர் உன்னை கைவிடாதவர். யாரும் நன்மையை பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரு. இந்த வசனத்தை பார்க்கும்போது ரெஹோபோத் என்று பார்க்கிறோம். He named it Rehoboth, saying now the Lord has given us a room and we will flourish in the land. நீங்கள் இந்த தேசத்துல எப்படி இருப்பீங்க? செழித்திருப்பீங்க. சொல்லுங்க, செழித்திருப்பீங்க. அந்த தம்பிக்கு சொன்ன நல்லா செழிப்பான ஒரு நல்லா அக்ரிகல்ச்சர் இது போட்டிருக்காரு, அந்த பயிரை போட்டிருக்காரு, அந்த பயிற்சி எல்லாம் செழிப்பா இருக்கணும். தேவ சமூகம் காத்திருந்து நம்ம செபிக்கும் போது எவ்வளவா நாம் செபிக்கிறோமோ ஆண்டவர் அவ்வளவா உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போது 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும். பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து போய், பின்பு அந்த இடத்துக்கு போய் வேறொரு துறவை வெட்டினான், வேறொரு துறையை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அது குறித்து ஒருபோதும் அவர்கள் என்ன செய்யல, வாக்குவாதமே பண்ணல. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு, அந்த தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் சொல்லி
அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அதற்கு ரெஹோபோத் என்று அவர் பெயரிட்டார். ஹalleluya. God made a room. உனக்காக ஒரு வழி உண்டாக்கினார். அது ஒருபோதும் மூடாத ஒரு வழி, ஒருபோதும் ஆண்டவருடைய சுமத்த அது சிறந்த ஒரு வழி, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வழியா இருக்கிறது. ஹalleluya. அதிலும் மனுஷன் மூடினாலும் கர்த்தர் உனக்காக திறக்கிறவர். மனுஷனுடைய எந்த காரியம் உனக்காக செயல்பட முடியோ கர்த்தர் உனக்காக செயல்படுகிற தேவனாய் கர்த்தர். ஹalleluya. இந்த வருஷத்துல பார்க்கும்போது ஆண்டவர் உனக்காக ஒரு வழி உண்டாக்கினாரு. 2021 வருஷத்துல உங்களை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். இந்த வருஷம் எந்த காரியங்களுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கியோ, எந்த காரியத்துக்கு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கியோ, உனக்காக ஆண்டவர் உனக்காக ஒரு வழி உண்டாக்க போகிறார். அது பேர் தான் ரெஹோபோத். ಹalleluya. ನಾನು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ಅಲ್ಲಿ ಕಲ್ಲಿದೆ, ಮಣ್ಣಿದೆ, ಹಳ್ಳ ಇದೆ. ಇವೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಮಾಡುವಂತ ಮಾರ್ಗವು ನಿನಗಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಸತ್ಯವು ಜೀವವು ಅದು ಮಾರ್ಗವಾಗಿದೆ. ஹalleluya. இந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த பிக்சர் பார்க்கிறோம். இப்ப ஈசாக்கு இங்க இருக்கிறாரு, ஆளெல்லாம் தோன்றாங்க. அந்த அவன் அப்பா தோன்றாரு. யாரு அவங்க அப்பா? ஆபிரகாம் தோன்றாரு. அவன் மூடிட்டான். திருப்பி தோன்றாங்க, திருப்பி மூடிட்டான். திருப்பி தோன்றாரு, திருப்பி மூடிட்டான். பார்க்கணும் மறுபடியும் இங்க தோன்றாங்க, ஒருத்தரும் மூட முடியல. ஹalleluya. ಇಲ್ಲಿ ತೋಡ್ತಾರೆ, ಮತ್ತೊಬ್ಬರು ಬಂದು ಮುಚ್ಚುತ್ತಾರೆ. ಎದಕ್ಕೆ? ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. ಪಕ್ಕದ ಸಹ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಜೆಲಸ್, பொறாமை இல்லைங்களா? கிறிஸ்துவங்களை பார்த்தா மத்தவங்க பொறாமை தான். எதுக்கென்றால் நீங்க ரொம்ப ஆஸ்வதிக்கிறீங்க, நீங்க ரொம்ப ஜெபிக்கிறீங்க, காலையில சத்தத்தை கேட்கிற எவ்வளவு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சொல்ல ஜெபிக்கிற வீடு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த இடத்துல பார்ப்பது அவன் தோண்டி அது ஸ்திரப்படுத்துகிறான். தோண்ட 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 ஆண்டவர் ஆசீர்வாதம் வருது. ஆமென். தோண்ட 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 ஆண்டவருடைய blessing வருது. ஆமென். தோண்ட 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 ஆண்டவருடைய அனுகிரகம் வருது. தோண்ட 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 ஆண்டவருடைய ஃபேவர் வருது. தோண்ட 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 ஆண்டவருடைய நன்மைகள் வருது. ஹalleluya. ஆமென். ஆமென். நாங்க தோண்ட பாஸ்டர் ஒண்ணுமே இல்ல. அது கிறிஸ்துவின் வாழ்க்கை. ஏன்னா அந்த அபிஷேக கரை உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். ஹalleluya. நான் சொன்னானிக்கு நீ இந்த வருஷம் நீங்க என்ன பண்ண கூட வாங்க கூடாது, கொடுக்கிற கரங்க ஆண்டவர் வேணும். ஹalleluya. ஹalleluya. You never borrow the money to someone, you going to give for me people. ஆமென். கொடுக்கிற கரங்களை கட்டளை சொல்லி கொடுக்கிற கரங்களை கட்ட மாற்றுவாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த சொல்லும்போது தோண்ட 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 தண்ணி பிடிச்சிட்டு வருது. அவன் பார்க்கும்போது ஒருத்தரும் பேசல. இவ்வளவு நாள் வந்து அவங்க மேல பொறாமைப்பட்டாங்க, இவ்வளவு நாள் வந்து அவங்க மேல எரிஞ்சு வச்சாங்க. இங்க பார்க்கும்போது ஒருத்தரும் வரல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வாயில மூடிட்டாரு. ஆமென். Hallelujah. God shut the mouth those who are talking, those who are jealous about you, about your works, about your future, about your marriage, about your every career. God want to shut the mouth. God want to bless abundantly in your life. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் மீண்டும் சுரப்படுத்த போகிறாரு. எதெல்லாம் நீ 20 வருஷத்துல இழந்து போனியோ, எதெல்லாம் உன்னை கைவிட்டு போனதோ, எந்த காரியங்கள் நடக்கலையோ, இந்த 21ஆம் வருஷத்துல ஆண்டவர் உனக்காக ஒரு வழி உண்டாக்க போகிறாரு. உனக்காக சிறந்ததை அவர் தர போகிறாரு. அவர் உனக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்கூட்டியே வைத்திருக்கும் போது நீ பெற்றுக்கொள்ளும் போது உனக்காக கர்த்தர் எல்லா நன்மைகளை கர்த்தர் இந்த வருஷத்துல அவர் செய்ய போகிறார் என்றால் அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அவர் ரெஹோபோத் வருஷமாய் இந்த வருஷம் அவர் காண செய்கிறவர். ஹalleluya. You going and digging, people are calling about them. The question is, why you are digging here? Go. ஏன் தோன்றீங்க? போங்க. மத்த இடத்துல போய் நம்ம தோண்ட இருப்பாங்க. மற்ற இடத்துல போய் வீடு கட்டின எப்படி இருப்பாங்க? மற்ற இடத்துல போய் தண்ணி பிடிச்சா எப்படி இருப்பாங்க? அன்னைக்கே இன்னொரு நிலைமைனா இல்லைங்களா சித்ரா? நீ பிடிக்கிறியா இல்ல நான் பிடிக்கிறேன்? நீ புட வச்சியோ நான் புட வச்சேனா? நான் 3 மணிக்கு அந்த புட வச்சிட்டேன். நீ 3 மணிக்கு வச்சு நான் 6 மணிக்கு வந்து வச்சேன். ஆனா 6 மணிக்கு வச்சுதான் புடிச்சு போயிடுவாங்க. இதுதான் உலகம். எங்க போய் தோணாலும் ஈசாக்கு அந்த பிளேஸ்ல அவனை விட்டு போக மாட்டாங்க. பொறாமை. அவனை குறிச்சே யோசித்து அவன் தூக்கம் முதல்ல அவனை குறிச்சு யோசித்து இருப்பாங்க. இவனை எப்படின்னா பார்த்து அவன் வளரக்கூடாது, இவன் வளரே கூடாது வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு,
நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போ. ஆமென். நான் உங்க அப்பாவோட செய்த உடன்படிக்கை, I blessed your father, I'm going to bless you also. உங்க அப்பாவும் ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தேன். ஆபிரகாமோட நான் இருந்த அவனோட மகனான ஈசாக்குனோட இருக்க மாட்டானா? எங்க ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? உன் சந்ததிகள் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன். என்ன சொல்றாரா? எப்படி இருக்கும்? நாளைக்கு இந்த ஜெனரேஷன் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஆபிரகாம் பாருங்க, அதுல கவலையே படுத்த மாட்டான். ஆஸ்வதிச்சாரு யார் தர? சும்மா இருக்க மனுஷன். உங்க தாத்தா கோயில எழுதிப்பாரு, இந்த சொத்து என்னுடைய பேரான கரண்ட் பார்த்து அது பார்த்தா ஏதோ வந்து அழிச்சு போயிடுது. ஆனா ஆபிரகாம் எழுதின கோயில் அழிக்காத ஒரு அல்லேலூயா சொல்றாரு, வானத்திற்கு நட்சத்திரத்தை போலவும் உன் சந்ததியை நானே பழகி தேசங்களை யாவையும் தருவேன். தருவேன். இந்த சந்நிதிக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகலவித ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த சபை மூலமா இந்த வருஷம் இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆமென். இந்த சபை மூலமா இந்த தேசத்துக்கு ஒரு நன்மைகள் வரப்போகுதுனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. நீங்களே உடைச்சு போய் சொல்லு போய் இப்படி நடக்க கூடாது சிஸ்டர், இது நடக்க கூடாது பிரதர், அவன்கிட்ட போய் சொல்லி அவனும் எப்படி இருப்பா? இவங்க இந்த மாதிரி இவன் வந்து என்கிட்ட சொன்னா வைரஸ் எப்படி, கொரோனா வைரஸ் எப்படி இப்போ அவனுக்கு வந்துச்சுன்னா அது போல உனக்கு வந்து உபத்திரம் அவனுக்கோ வந்துடும். புரியுதா? நீ எப்பொழுது கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்பதான் கொஞ்சம் இந்த ஸ்டீம் ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் ஸ்டீம் அந்த ஊட்டி பகுதியிலலாம் அந்த ஸ்டீம் சூடு ஏற வேகம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி நம்மளும் எப்படி இருக்கோம்? ஸ்டீம் போல இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறா கொஞ்சம் பாதிக்கு மேலே அந்த பார்த்தா கொஞ்சம் ஆவியில் இருக்கும். அது வரைக்கும் என்ன ஆகுது? கை உயர்த்துங்க, காலை உயர்த்துங்க, தாராதிங்க, துதிங்க. இந்த வருஷம் யாருமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது கர்த்தருடைய சமூகத்தில் துதிக்கிற ஒரு கரணையாக வைப்பாரு. எல்லாவற்றும் ஆஸ்வதிக்க போல உன்னையும் தொடர்ந்து வாசிக்கும். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். I will bless your descendants. ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. அல்லேலூயா. பாருங்க, அப்பாவோட சேர்ந்து கர்த்தர் சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். அதற்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இங்க சொல்றது OBEY. 4 எழுத்து தான். இதுதான் பெரிய காரியமே இருக்கு. நான் சொல்லுகிறது கீழ்ப்படிதல், ಕರ್ತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறது. என்னது கீழ்ப்படிதல்? யாருக்கில்ல பாத்தீங்களா? பாத்து இஷ்டப்படுங்க. எதுக்கென்றால் கர்த்தருக்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஈசாக்கு வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சானா? அவர் சொல்றாரு, நீங்க எகிப்துக்கு போக கூடாது. என்ன செய்வாங்க? என்ன போக கூடாது? இங்க பாருங்களேன், அந்த பாருங்க, அம்மா கூட பார்க்கலாம். நிதானமா எங்க போக கூடாது? நான் சொல்ற தேசத்துக்கு நீ போப்பா. அஜித் இப்ப சொல்றாரு, எங்க போடாது? ஸ்ட்ரேஞ்சர் லேண்ட் போக கூடாதுப்பா. நீ ஸ்ட்ரேஞ்சர் லேண்ட் போனா நீ ஸ்ட்ரேஞ்சரா தான் இருக்க. வாழ்க்கையா ஸ்ட்ரேஞ்சரா தான் இருக்கும். கர்த்தர் உன்னை ப்ராமிஸ் லேண்ட் கொண்டு வருவாரு. Amen. Don't think about your past life. God is bringing right time on you. The 21 years, the
20-21 years will never be the same. இருக்கிற போல கரண்ட் ஷாக் அடிச்சு எப்படி பிடிக்கிறோமோ அது போல ஆண்டு சமூகத்தை நீ வருவ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதெல்லாம் உன்னை விட்டு போச்சு, எதெல்லாம் வந்துச்சோ, எதெல்லாம் செய்யக்கூடாது செய்திக்கோ ஆண்டவர் மன்னிப்பாரு. You bring back. அது போல ஈசாக்குடைய வாழ்க்கையில நீ போகாத அந்த இடத்துக்கு நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போ. உனக்கு அநேக காரியங்களை நான் செய்வேன். அவங்க போய் அவன் செய்கிறத காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனோடு இருந்தாரு. இப்போ அர்ஜுன் சொல்ற போயிட்டு இந்த காரியம் செய்யறாங்க. ஐயோ எங்க பாஸ்டர் அங்க பார்த்தா தண்ணி இல்ல, அங்க பார்த்தா ஒரு வசதியோ இல்ல, நீங்க பார்த்தா அங்க போக சொல்லி அங்கதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்குது. எதெல்லாம் நம்மளுக்கு உபத்திரங்கள் வருதோ, சர்ச்சுக்கு போகாத இருக்கு, வீட்டுல தனியா இருக்கும், ஏன் தெரியுமா? நீ வந்துட்டு ஆசீர்வதிக்கப்படுற. புரியல? சிலருடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து சொல்றேன், எதெல்லாம் உங்களுக்கு உபத்திரமா மாறுதோ ஆண்டவர் அதை நன்மையா மாற்றிடுவாரு. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு தடையா வைக்கிறது அந்த காட்சியை செயல்படாத போகிறார் சொல்றாரோ அதே மனுஷன் சபா நம்ம எல்லாம் சரி சபைக்கு போவோம். ஆமென். எங்க அப்பா கோவம் வந்துடும், அடிப்பாரு, சர்ச்சுக்கெல்லாம் போக கூடாது. நாங்க என்ன செய்வோம், அடிச்சுட்டாருட்டு வீட்டுல இருக்க மாட்டோம். சர்ச்சுக்கு போயிட்டாலும் சண்டை எங்க வீட்டுல. நாங்களாம் இன்னும் சின்ன ராகுல்னா சின்ன பையன், அம்மாவை அடிப்பாரு, எங்கேயும் அடிப்பாரு. நாங்க சும்மா இருக்குமா? அவர் அடிக்க 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 இன்னும் சீக்கிரமா ஓடிடுவோம். சர்ச்சில் நாங்க போய் எல்லா வேலையும் செய்வோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, ரட்சித்தாரு, ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. தேவ சமூகம் காத்திருக்கும் போது எந்த காரியமும் நம்மளுக்கு இல்ல அவட அடிச்சிட்டாரு அப்படியே ஒரு வாழ்த்துரும். சிலர் பார்க்கும்போது எங்க கூட வளருவாங்க, பசங்க நல்லா அவங்க வசதியா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த மார்க் போட்டுருவாங்க, அந்த ஏரியா விட்டு அந்த பக்கத்து ஏரியாவுக்கு போவாத, ரொம்ப கெட்டுவாங்க, நீயும் கெட்டு போயிடுவார். அப்படி சொல்லி ஒருத்தவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. எங்க வீட்டுல வந்து ஒரு பவுண்டரி இல்லை, எங்கன்னா போல ஆனா நேரத்தோட வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க போய் நாங்களும் இன்னைக்கு நல்லாவா இன்னைக்கு இருக்கிறோம். அவன் இன்னைக்கு அன்னைக்கு பார்த்து சொல்றான், எங்க வீட்டுல பொத்தி பொத்தி என்ன வளர்த்தாங்க, இன்னைக்கு பார்த்து நாங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தர் செய்தது ஒரு போதும் ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்கும்போது அவன் கர்த்தருக்காக கீழ்ப்படிந்தான். He obeyed God's word. நீங்க பார்க்கும்போது தேவ ஆலயத்துக்கு வாங்க, தேவ சபைக்கு வாங்க, உபவாச கூட்டத்துக்கு வாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா டைம் பாஸ் ஆகுது சொல்றது. நீங்க வந்தா நன்மையான கருத்தை செபிக்க உன் பிள்ளைகள் தடையா இருக்கலாம், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உன் பிள்ளைகள் பாவத்தை விழுந்து இருக்கலாம். நீங்க செபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வாரு. முதலாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீ கீழ்ப்படியது இல்ல, யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், யார் என்ன செய்தாலும் சேர்ந்துட்டு போட்டோம், யாரும் பாவத்தை செய்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த குடும்பம் சாட்டர்டேயான பார்ட்டி சார் அந்த குடும்பம் உட்படப்படாது. என்னது சார் உட்படவே படாது. சாட்டர்டேனா பார்ட்டி, சண்டேனா பார்ட்டி சேர்ந்த சுஸ்து. கிறிஸ்துவம் அப்படிதான். வீக்கெண்டு இன்னைக்கு பார்த்தா உலகத்தின் காரியத்தில் அதிகமா ஓடிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவங்க எங்க ஓடி வரோம், சில எங்க ஓடி வரோம், சில எங்க ஓடி வரோம், அப்பா வீட்டுக்கு, சில அப்பா வீட்டுக்கு ஓடி வரோம். அப்பா என் ஃப்ரெண்டு கொடுத்தாரு பாஸ்டர், தெரியல பாஸ்டர் அது பெப்சியா எதுவா தெரியல, இந்த முட்டாள் பெப்சிக்கோ அதுக்கு கலர் தெரியல. இல்ல பாஸ்டர் நீ குடிச்சோன்னு அதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொடுத்துட்டா. இன்னைக்கு அப்படிதான் பாவம் செய்கிறவன் பாவியா தான் ஆயிட்டு, பாவம் செய்கிறவன் நீதிமானாய் மாறணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதெல்லாம் நீ பாவம் ஆசைப்பட்டு நீ ஓடி அதே ஆசை உனக்கு உபத்திரமாய் மாறிடும். எதை ஆசைப்பட்டு நீ ஓடி அதுதான் உனக்கு துன்பமா மாறிடும். தேவ சமூகத்தை ஓடி வரும்போது கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. Blessed the Isaac, God blessed his father, God blessed his descendants. அவன் தலைமுறையும் ஆஸ்வதிக்கப்பட்டதனால் first they obeyed the God's word. முதலாக
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சார்கள். ஹalleluya. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? நல்லா கர்த்தருடைய வார்த்தை நல்லா கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து போதி கொடுக்கும்போது அந்த பிள்ளை வளர என்னாவோ கர்த்தருடைய வழியில வளரும். நல்லா சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அவனை சாப்பிட்றாம ஆக்கிறாரு. புரியுதுங்களா? அதுக்குன்னு சாப்பிட கொடுக்காத இருக்காரு. நல்ல குடும்ப குழந்தைக்கு சரிங்களா? ஆனா கர்த்தருக்காக கர்த்தருடைய வசனத்துல நீ உன் பிள்ளைகளை வளர்க்கும் போது ஆண்டோட சுமத்துல அந்த பிள்ளையும் நீதான் மாறும். Amen. கீழ்ப்படிதல். சில ஒபே விதேயராಗಿರಬೇಕು. Amen. Hallelujah. Hallelujah. முதலாவது ஆண்டவருடைய ஆசீர்வாத வரணும் நினைச்சீங்க நீங்க கிறிஸ்துவங்களா இருக்க நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக ஊழியக்காரருக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். ஆண்டவருக்கு அடுத்தது யாரு? ஊழியக்காரர். இன்னைக்கு பார்க்கும்போது தேவ சமூகத்தை ஏதோ ஒரு காரியத்தை சொல்றேன், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி சும்மா டைம் பாஸ் சொல்லுறேன். ஆண்டவர் முன்கூட்டியே சொல்றாரு. அன்னைக்கு ஒரு தம்பி நோயை கூப்பிட்டாரு. அந்த தம்பிக்கு நான் திருக்கதர்சனம் சொல்லும்போது அவன் ஷாக் ஆயிட்டான். சொல்லிக்கிறார் பாஸ்டர் எல்லாமே கரெக்டா சொல்லிட்டாரு. கரெக்ட் நான் சொல்ல பாண்டர் சொல்றாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவன் வாழ்க்கை வானா, என் வாழ்க்கை வேஸ்ட், என் வாழ்க்கை முடித்துக் கொண்டிருவேன் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய தேவனாய் கர்த்தர், நான் உன்னோடு இருந்து எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன். ஆமென். ஹalleluya. கிறிஸ்துவங்களா பிறக்கிறது வேஸ்ட் இல்ல. சில கிறிஸ்துவங்களா பிறக்கிறது வேஸ்ட் இல்ல. கிறிஸ்துவங்களா பிறக்கிறவங்க ஒரு அச்சீவ்மென்ட், ஒரு சாதனை படிக்கிறவங்களா இருக்குவாங்க. ஆமென். ஹalleluya. பிரதாப் பிலிப் சார் ஐஏஎஸ் ஆபீசர், இப்போ டிஜிபியா இருக்கு தமிழ்நாட்டுல. நான் சொல்லிட்டேன் என் மனைவிக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் இந்த வார்த்தை செய்தாரு. ஆமென். when he wrote the book, the book was a world record. நான் அதை ஷேர் பண்ற லிங்க் எல்ஷடா குரூப்ல பார்க்கும்போது கர்த்தருக்கு அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு இருக்கிற தேசத்துக்கெல்லாம் பேசுறேன் நான் சொல்லிட்டேன். யார் அவரு? ஐஏஎஸ் ஆபீசர், பெரிய உயர்ந்த ஒரு போலீஸ் ஆபீசர். ராஜீவ்காந்தி பாம்பு பிளாஸ்ட் ஆகும்போது அவர் பின்னாடி அவர் பாடி கார்டா இருந்தாரு. அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகும்போது ஒரு 20 அடி தள்ளுல தூக்கி போட்டுச்சு அவர் சரீரம். ஆனா அவர் சாவல. ஏன் தெரியுமா? அவர் சாவுக்கு ஆண்டு சித்தம் இல்ல, இன்னுமா ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யணும். புரியுதுங்களா? அவர் சொல்லும்போது அவர் சாட்சி பாடுறாரு. அவர் பார்க்கணும் காலெல்லாம் கொஞ்சம் இடத்துல தீஞ்ச காயம் இப்போ இருந்தது. அவர் வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தருக்காக அவர் சொல்றாரு 2 மணி நேரம் அவர் சந்திக்கும் சென்னையில போய் சந்திக்கும் போது சொல்றாரு 2 hours every day I bend my knees and pray to God. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்று அந்த புத்தகத்தை எழுதும் போது குயின் எலிசபெத் இங்கிலாந்து தேசத்து ராணி அவர் கூப்பிட்டு ஆனர் பண்ணாங்க. இந்த வருஷம் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் பார்ப்போம் அந்த புத்தகம் உலக சாதனை கின்னஸ் ரெக்கார்டு அதாச்சு. within 10 days 10 நாட்ல ஒரு சாதனை படைச்சிட்டாரு. அவர் கிறிஸ்துவா இருக்கும்போது ஒரு சாதனை படிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. what a great joy. எப்படிப்பட்ட ஸ்டாக்கி ஒரு கிறிஸ்துவா இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையான காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் எதுக்கு சொல்றனால் உங்களுடைய யங் என்கரேஜ் இளைஞர்களை the young people நம்ம சபையில் உருவாக்கப்படணும் என்றால் இப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனது மாத்திரமல்ல எல்லா வகையிலும் வளரணும். ஏமேஹா கொஞ்சம் படிப்பா இருந்துமே போதா பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நன்றாக படிக்க வேண்டும். இந்த காவலை பார்க்கும்போது ரெகோபோத்தாய் கர்த்தர் மாற்று தேவனாய் கர்த்தர். இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான் என்று பார்க்கும். கர்த்தன வார்த்தைக்கு ಆತನ ವಿಧೇಯನಾಗಿದ್ದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವನ ಮಾತ್ರ ಇಲ್ಲ ಅವನ ಸಂತತಿಯು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಆಮೆನ್. ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ ಭೀಮಮ್ಮ ಅವರೇ? ನೀವು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕಂದ್ರೆ ಯೆಹೋವನನ್ನು கர்த்தனென்று ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕು. தேவனாய் கர்த்தரை நாம் எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. உன்னை ஆராதிக்கும் தடை வரும், சபைக்கு வரவும் தடை வரும். நீ ஒரே செய்ய கூடாது. டோன்ட் கேர். பக்கத்துல டோன்ட் கேர். எதெல்லாம் உபத்திரம் வருதோ அதுதான் ஆண்டவர் நன்மையா மாற்றுவார். ஆமென். ஹalleluya. அடிச்சு அடி வாங்கிக்கோ, திட்டு வாங்கிக்கோ. ஆனா நான் என்ன செய்ய கூடாது? சர்ச் போக விடக்கூடாது. ஆமென். அதுதான் என்ன உங்களுக்கு பிசாசு தெரியும். இவன் அங்க போனா என்ன ஆடுவா? ஆஸ்வதிக்கப்பட்டுடுவா. நல்லா ஏசப்பா பிள்ளை ஆயிடுவா. பிசாசுக்கு என்ன ஆயிடும்? பொறாமை, ஜெலஸ். அப்பதான் என்ன ஆயிடும்?
அவன் தோன்ற இடத்துலலாம் பிசாசினா பின்னாடியே வரும். நீ தோன்றியாப்பா, நாளைக்கே பாரு உனக்கு ஒரு பிளான் பண்ணி முடியல, நாளைக்கே உனக்கு உபத்திரம் தந்து முடியல. அவன் எங்கெல்லாம் தோன்றான பிசாசு போல இளைஞர்கள் வயிற்று நிமித்தமா என்ன செய்றாங்க, அந்த துறவை மூடுறாங்க. ஆனா இந்த இடத்துல வரும்போது ஒருத்தரும் மூடல, கர்த்தர் அவனோடு இருந்தார். The digging the well, no one could. ஒருத்தர் ஒரு நாள் வந்து ஒரு வாக்குவாதத்தையும் செய்யல. நீ பிசினஸ்ல வராதியா, சில தேவதாய் ஆண்டவர் எங்களோட இருப்பாரு. When I doing business, God is a God of Rehoboth. திருமணம் ஆகலையா, சில ஆண்டவர் ரெஹோபோத்தாய் என் வாழ்க்கையில இருப்பாரு. வேலை கிடைக்கலையா, ஆண்டவர் ரெஹோபோத்தாய் ஆண்டவர் இருப்பாரு. படிப்புக்கு அட்மிஷன் காசு இல்லையா, சொல்லுங்க ரெஹோபோத்தாய் ஆண்டவர் இருப்பாரு. சொல்லுங்க God will open the doors. கர்த்தர் எனக்காக வாசல்ல திறக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக சொல்லுங்க வீடு கட்ட முடியலையா, சொல்லுங்க ஆண்டவர் வானத்தை நிலத்தை வாங்க முடிய கர்த்தர் கிருபை செய்வார். அது எந்த காரியங்கள் இந்த வருஷத்துல தடையா இருந்துச்சோ போன வருஷம், இந்த வருஷம் ஆண்டவர் திறக்குவாரு. அல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா மூடப்பட்டதோ அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் ஆண்டவர் தோண்ட போகிறாரு. ஆண்டவரே தோண்டுங்க. ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது, அபிஷேகம் கடந்து வருகிறது. ஆண்டவர் சமூகத்தை அந்த இடத்தை பார்ப்பது ஒருத்தர் வந்து அவங்களே என்ன ஏதுக்குள்ள கேட்கல. அவன் தெரிஞ்சிச்சு, இவங்க சாதாரண ஒரு மனுஷர் இல்ல, இவங்க சாதாரண ஒரு பிள்ளைகள் இல்ல, இவங்க சாதாரண ஒரு சந்ததி அல்ல, இது தேவனால் உண்டாகிற சந்ததி, தேவனால் தெரிந்து கொண்ட ஆசீர்வாதப்பட்ட பிள்ளைகள், இவங்க தேவனால் தெரிந்து கொண்டவரே ஊழியக்காரர் என்று அவர் அறிந்து கொண்ட நிமித்தமாய் ஒருத்தர் ஒரு நாள் வந்து அவங்களே ஒரு கேள்வி கேட்கல. ஒரு நாள் வந்து அவங்க அப்பா தோண்டாங்க மூடிட்டாங்க, இவன் தோண்டா மூடிட்டாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க 26வது அதிகாரத்துல 22வது வரும்போது வாசிக்கும் போது, பின்பு அவர் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதமும் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். எல்லாரும் சொல்லுங்க ரெகோபோத். சொல்லுங்க ரெகோபோத். ஹalleluya. எப்பதா சொல்லுங்க எப்பதா. எப்பதான அர்த்தம் தெரியுமா? திறக்கப்படும். சொல்லுங்க எதெல்லாம் மூடி இருக்குதோ சொல்லுங்க எப்பதா. ஒரு காது கேட்கல, சொல்லுங்க இயேசு நாமத்தை எப்பதா. ஆர்ட் ஃபங்க்ஷன் ஆகல, சொல்லுங்க எப்பதா. ஹalleluya. அது இது கியூப் வந்து இதாவுல பாஸ்டர், சொல்லுங்க இயேசு நாமத்துல. ஹalleluya. அது லொகேஷன் என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக் ஆயிடும். ஆண்டவர் சும்மா சொல்றாரு இயேசு நாமத்தினால் திறக்கப்படும். இந்த ஃபங்க்ஷன் ஆவல பாஸ்டர் கை சொல்லுங்க எப்பதா. ஹalleluya. திறப்பாரு. ஹalleluya. ஆசீர்வதிப்பாரு. ஹalleluya. எந்த காரியங்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படட்டும். சொல்லுங்க எப்பதா. ரெஹோபோத். என்ன காரியம் பாரு, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அந்த இடம் ஆஸ்வதிக்கப்படும். அவர் அந்த இடத்தை அவர் வெண்மையிலும் செல்வாக்கு ஆஸ்வதிக்கல, செழிப்பாய் ஆஸ்வதித்தார். செழிப்பா இருக்கிறீங்களா? டவுட்டா இருக்குது பாஸ்டர், சந்தேகமா இருக்கு பாஸ்டர். சரி இந்த வருஷம் சந்தேகமே பார்த்தா ஏதோ சந்தேகமா தான் சில உற்சாகமா எனக்கு டவுட்டே இல்ல சொன்ன ஒரு சாதாரண ஒரு அல்ல, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்தவர். ஹalleluya. One who created everything is greater than everything. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை அழைத்தவர் ஒரு சாதாரணவர் அல்ல, சகலத்தையும் படைத்தவர். எனக்காக மரித்து, எனக்காக ரத்தத்தை சிந்தி, எனக்காக அவமானத்தை எல்லாவற்றையும் ஒரு சிலுவையில் சுமந்து, எனக்காக ஜீவன் தந்து, எனக்காக அடித்துக் கொண்டவர், எனக்காக துப்பினவர்கள் எல்லாவற்றையும் அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர், எனக்காக மௌனமா இருந்த தேவனாய் கர்த்தர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கும் போது அது காற்றில் இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்ல. ஹalleluya. பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுத்தேன், அது எத்தனை பேருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடிச்சு தெரியல. ஒருத்தர் எனக்கு நான் கடைக்கு போனேன், 100 ரூபாய் கொடுத்தேன், அது பொருள் 95 ரூபாய். 5 ரூபாய் கொடுத்தா, 5 ரூபாய் கையில வாங்கியிருந்தோமே ஆண்டவர் உணர்த்தினார். நான் எப்பொழுது பார்க்கும்போது
இயேசுவின் நாமத்தில் அந்த பணம் பரிசுத்தமாக யாருன்னா கொடுக்கணும் உடனே திருந்தன் வாயில கையில போட்டுருந்த என்ன செய்யணும்? வாங்கியிருந்த என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கப்படணும். இதுதான் என்னோட சீக்ரெட். நீங்க என்ன செய்யணும்? வாங்கியிருந்தோம் யாருன்னா பார்த்துருவாங்க இல்ல, வாங்கின உடனே சொல்றோம் பக்கத்துல இமோஷனல் ஆயிடாதீங்க. சொல்லுங்க, இமோஷனல் ஆயிடாதீங்க. வாங்கின உடனே இமோஷனல் ஆயிடாதீங்க. சொல்லுங்க, வாங்கின உடனே பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? யூஸ் செய்யணும். அவன் கொடுத்தா 95 ரூபாய் ஆயிடுச்சு, 5 ரூபாய் சார் கொடுத்தா, வாங்கின உடனே ஆண்டவர் உணர்த்துறாரு. திரும்பி பார்த்தா எனக்கு ஷாக்கு. உடனே அது சொன்னேன், இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இந்தியா தேசம் போயிட்டு இருக்கு. இந்த பொருள் நிமித்தமாய், இந்த பணத்தின் நிமித்தமாய் இன்னைக்கு விக்கிரகங்கள் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. கிறிஸ்துவங்க என்ன செய்யறாங்க? தெரியாம என்ன செய்யறாங்க? வாங்கி வச்சுப்பாங்க. புரியுது இல்லைங்களா? வாங்கின உடனே நான் உணர்றாரு. பாயிண்ட் பண்ணி சொல்லி சொல்லிச்ச, இது அடையாளம் இல்லாத தேசத்துல போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷன் அதை செய்யணும், அதை செயல்படணும் என்று துடிக்கிறானோ அதே மனுஷன் அடையாளம் இல்லாம போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்ப தரமா நடந்துச்சு? நேபுகத்நேசர் காலத்துல நடக்குது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்து என்ன சொல்றான்? நீங்க ஆராதிக்கமான கடினமான ஒரு தண்டனை உங்களுக்கு தர. அவ ஆராதிச்சானா? நான் சொல்றேன், நான் சத்தோட சாவற அந்த சட்டத்தை இந்தியா தேசத்துல போட்டா எப்படி இருப்பீங்க? நான் சொல்றேன், என்னை கொன்று போட்டாடோ நான் சொல்வேன், மண்ணுக்கு போனாட பரவாயில்ல, கர்த்தருடைய வைராகியத்தை நான் விட மாட்டேன். Hallelujah, hallelujah. This is my desire, this is my vision, this is my prayer. இந்த தேசத்தை அநேகர் உங்களுக்குள் சேர நான் யோசிச்சேன்னா 100-130 கோடி ஜனங்க இந்தியா தேசத்துல இருக்காங்க. யார் சொல்லுவாங்க? எத்தனையோ பேர் பாவத்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு கேட்ட இங்க தான் பொள்ளாச்சி பெண்ணி பாஸ் நான் போகுது. ಯೇಸು ಗೊತ್ತಾ? ಯಾರು ಯಾವ ಊರಿಂದ ಬಂದ್ರು? ಇಲ್ಲಿಂದ 60 ಕಿಲೋಮೀಟರ್ ಇಲ್ಲ. ಯೇಸು ಯಾವ ಊರಿಂದ ಬಂದ್ರು? ಇದಾರ ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರಾ? போயிருக்காச்சு ஜானி அந்த காலேஜத்துல நீங்க இருக்கணும். யார ஏற்கனவே பள்ளி சரி நாங்க தான் ஒருத்தனுக்கு ரட்சிப்பு குறித்து சொல்லணும். தவறு யார் மேல இல்ல கேட்டேன்னு அவர் மேல தான் இருக்குது. கேட்காதவன்னு கேட்கல. அவன் தெரியல யாருக்கும் அவன் யாருன்ட்டு. அவன் நல்லதுக்கு போயிடுவானா நம்ம சொல்லக்கூடாது. அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதனால ஒரு முடிவெடுத்தேன். அநேகர் ஆத்மாக்களே நான் சுவிசேஷத்தை சொல்லணும். அப்பா அநேகர் சுவிசேஷம் சொல்லணும். இல்லாட்டி இதுதான் நன்மை. இன்னும் கொஞ்ச நாள் என்ன நன்மை வரப்போகுது. அதுக்கு நம்ம இடவிட வைக்காது. இடம் உண்டாக்காமல் கர்த்தர் எனக்காக ஒரு வழி உண்டாக்குவார். எதெல்லாம் உனக்கு உபத்தை தருதோ அந்த உபத்தை கர்த்தர் மாற்றி இந்த வருஷம் ரேகோத்தாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. எந்த காரியம் நடக்கலையா சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டு ரேகோத்தாய் மாற போகிறார். ரேகோத்தினால் திறக்கப்படும். God will open the doors. புதிய வாசல்கள் திறக்கப்படும். மனுஷன் மூடினா ஒரு வாசல் தான். The man can shut the door, one door only can shut. But God saying, I am open 10 doors for you. Hallelujah. I am not able to come out faster. Not able to do my business faster. Don't give up. God is saying, I will open the new doors in this year. Hallelujah. கர்த்தர் உனக்காக ஒரு வாசற்படி திறக்க போகிறார். ரேகோத். Hallelujah. 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 கதவை திறக்கிறவர் தேவனாய் கர்த்தர் ரேகோத்தை இந்த வருஷத்துல இந்த சபையில மாற்றி சொல்றேன். இந்த வருஷம் ரேகோத் வருஷமாய் கர்த்தர் இந்த சபையை வைக்க போகிறார். ஆமென். இதுவரைக்கும் கேட்காத ஒரு விடுதலை, இதுவரைக்கும் கேட்காத ஒரு அற்புதம், இதுவரைக்கும் கேட்காத ஒரு நன்மைகளை இந்த சபையில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹalleluya. இந்த ஆதி வருஷத்துக்கு முன்பதாக இந்த சபை ஒரு புதிய லெவல் ஆண்டவர் கொண்டு போகிறார் என்று தேவனாய் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேக புதிய ஆத்துமாக்கள் இந்த சபை தேடி வருவார்கள். அநேக அற்புதங்கள் நடக்கிறது. அநேக காரியங்கள் நடக்க போகிறது. அநேக சாபங்கள் நடக்க போகிறது. அநேக புதியங்கள் நடக்க போகிறது. அநேக பிசாசுகள் நடக்க போகிறது. தேவனாய் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் ஒரு புதிய வருஷமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த சபை கொண்டு இந்த தேசத்தில் செய்ய போகிறார். ஹalleluya.
Hallelujah. அவர் அற்புதம் செய்கிறவர், அதிர்ச்சி செய்கிறவர். விசுவாசிக்கிறவர்களை எழுந்திருப்பமாக. Thank you, Lord Jesus. Thank you.